நீட் 2025 physics question உடைய continuation பார்க்கலாம் பாருங்க. 11th question, 31st question. A physical quantity P is related to 4 observation A, B, C and D as follows. P is equal to A cube B square by C root D னு இருக்கு. The percentage errors of measurement of A, B, C and D are 1%, 3%, 2%, 4% respectively. The percentage error in the quantity P is dash கேட்டிருக்காங்க. இப்போ percentage error in P is equal to power times of percentage error due to individual value போடணும். அப்போ A கியூபுக்கு வந்து 3 times of percentage error due to A plus Bக்கு வந்து B ஸ்கொயர் இருக்குனால 2 times of percentage error of B ன்னு போட்டுக்கணும். அடுத்து வந்து டிவைட் பை இருந்தாலும் ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் சிக்கு வந்து பவர் 1 இருக்குனால C பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு ப்ளஸ் D பவர் 1/2 இருக்கு ரூட் D அப்படின்னா 1/2 ஆஃப் D பர்சன்டேஜ் போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா 3 இன்ட்டு ஏக்கு வந்து எவ்வளோ 1% சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 2 இன்ட்டு பிக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3% சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2%, ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு டி வந்து எவ்வளோப்பா 4% சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 2 கேன்சல்னா 2, அப்போ இங்கே 3, இங்கே வந்து இது 6ன்னு வரும், 2 இன்ட்டு 3 இது ஒரு 2, அப்போது 3 + 6 9, சரிங்களா. 9 + 2 எவ்வளோ வருது பாருங்கள் 11, 11 + இந்த 2 வந்து 13. ஸோ வந்து பர்சன்டேஜ் எரர் இன் பி வந்து 13% வருதுப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி சன் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட்ஸ் சென்டர் ஒன்ஸ் இன் 27 days. What will be the period of revolution if the sun were to expand twice its present radius சொல்லியிருக்காங்க without any external influence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் கொடுக்கும். ஆங்குலர் மூமெண்டம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா I ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். I ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2ன்னு எடுத்துக்கலாம். I வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr2 mr1 இங்கே ஒமேகா 1 வந்து 2π/t1 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு I2 வந்து 2/5 mr2 இன்ட்டு ஒமேகா 2 வந்து 2π/t2ன்னு எடுத்துக்கப்பா. இப்போ 2/5 mr கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா r1 எடுத்துகிட்டு t1 வந்து 27 daysன்னு எடுத்துக்கிட்டு r2 வந்து நமக்கு 2rன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் டுவைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 2r² வந்து 4r² டிவைட் பை நம்ம என்ன போட்டுக்கலாம் டைம் பீரியட் tன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த r² கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ t ஈக்குவல் என்ன வருது 27 × 4 27 × 4 எவ்வளோ சொல்லுங்கள் 108. அப்போ 108 days வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி ரேடியஸ் ஆஃப் மார்டின் ஆர்பிட் அரவுண்ட் தி சன் இஸ் அபவுட் 4 times தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் மெர்குரி. அப்போ ரேடியஸ் ஆஃப் மார்டின் வந்து R1 வச்சுக்கிட்டு ஆர்பிட் வந்து மெர்குரிக்கு R2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ டைம் பீரியட் ஆஃப் மார்டின் வந்து T1ன்னு வச்சுக்கலாம், டைம் பீரியட் ஆஃப் மெர்குரி T2 அப்படி எடுத்துக்கணும். கெப்லர்ஸ் தேர்ட் லால இருந்து T² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R³ தெரியும். அப்போ T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R பவர் 3/2 தெரியும். அப்போ T1/T2 இஸ் ஈக்குவல் என்ன பவர் இது R1/R2 பவர் 3/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து R1 வந்து 4 times ஆஃப் R2 சொல்லியிருக்காங்க. அப்போது 4 times ஆஃப் R1 வந்து பை R2ன்னு போட்டு பவர் 3/2ன்னு போட்டுட்டிங்கன்னா R2 கேன்சல். T1 வந்து 687 இருக்குது, T2 வந்து T2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 வந்து இந்த 1/2 பண்ணிங்கன்னா இங்கே 2ன்னு வந்துடும். 4 ரூட் எடுத்தால் 2, இந்த 2 கியூப் போட்டால் 8 வருது, அப்படின்னா 8. அப்போ என்ன வருது பாருங்கள் T2 ஈக்குவல் டு 687 டிவைட் பை 8ன்னு வரும். அப்போது 680 வந்து கிட்டத்தட்ட நம்ம டிவைட் பண்ணோம்னா நியர்லி வந்து 3ன்னு கிடையாது, சாரி 88 daysன்னு கிடைக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R is cut into 8 equal pieces. From these pieces, 2 equivalent resistors are made by adding 4 of these together in parallel. These 2 sets are added in series. The net effective resistance கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒயர் இது 6, இது 8 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கோன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் R/8 வரும். இப்போ வந்து இது 4 நாளாக இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி கனெக்ட் பண்ணால் பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா இது ஒரு செட்டு, இன்னொரு செட்டு வந்து ஒரு 4 இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பேரலில் கனெக்ட் பண்ணால் 1 ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது R/32. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் R/32 வருது. இப்போ இதை வந்து நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணணும், சீரீஸில் கனெக்ட் பண்ணால் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்னா R/32 + R/32 என்ன வரும் R/16 கிடைக்கும். அப்போ R/16 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, a photon and an electron have the same energy, the ratio of lambda of photon by lambda of electron அது கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து எனர்ஜி வந்து சேம் சொல்கிறாங்க. அப்போ எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரானுக்கு என்ன ஃபார்முலா, p²/2mனு வச்சுக்கலாம். ஓகேங்களா? p²/2m. அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இ இன்ட்டு 2mஇன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கு. இது வந்து புரிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மொமெண்டம் புரிஞ்சு. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கு வந்து hc/λ. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து மொமெண்டம் ஸ்கொயர்/2m. மொமெண்டம் வந்து h/λ. ஸோ h²/λ² இன்ட்டு 2m போட்டுடலாம். ஒரு h கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து லாம்டா ஆஃப் ஃபோட்டான், இது லாம்டா ஆஃப் எலக்ட்ரான். இங்கே 1c/λ ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு h/λ ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு 1/λ ஆஃப் எலக்ட்ரான் போட்டு பை 2m போட்டுடலாம். 1/2m. இந்த h/λ ஆஃப் எலக்ட்ரான் தான் மொமெண்டம்ப்பா. அப்போ மொமெண்டம் ரூட் ஆஃப் 2mb கண்டுபிடிச்சதுனால 1/λ எலக்ட்ரான் இன்ட்டு மொமெண்டம் வந்து ரூட் ஆஃப் 2me டிவைடட் பை 2m போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, நமக்கு லாம்டா ஆஃப் ஃபோட்டான் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் வேணும். அப்போ லாம்டா ஆஃப் ஃபோட்டான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா லாம்டா ஆஃப் ஃபோட்டான் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் 2m, இங்கே 2m கேன்சல்னா ரூட் 2m இருக்கும். அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் 2m, இந்த ரூட் லெஃப்ட் சைடு கொண்டாட்டிங்கன்னா டிவைட் பை இ இன்ட்டு சி ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால சி. அப்போ வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம 36th கொஸ்டின் போகலாம் பாருங்க. 36th கொஸ்டின், a sphere of radius r is cut from a large solid sphere of radius 2r as shown in the figure. The ratio of moment of inertia of the smaller sphere to the of rest of the part கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மொத்த ஸ்பியருடைய மாஸ் எம்னு எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இந்த சின்ன ஸ்பியருக்கு மாஸ் m டேஷ்னு வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணதுக்கு. இப்போ m பை வால்யூம், வால்யூம் என்னது 4/3 πr³ வந்து 8r³. இது வந்து பெரிய ஸ்பியர் போட்டால் ஈக்குவல் டு சின்ன ஸ்பியருக்கு, அதாவது டென்சிட்டி சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ m டேஷ் பை 4/3 πr³ போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 4/3 π 4/3 π கேன்சல், r³ கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த ரிமூவ்டு போர்ஷனுடைய மாஸ் வந்து என்ன வருதுன்னா மொத்த மாஸ் பை 8 வருது. இப்போ ரிமூவ்டு போர்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. இதுக்கு ஆக்சிஸ் பாஸ்டர் சென்டர் எடுத்தீங்கன்னா நமக்கு y ஆக்சிஸ் என்ன பேரல் ஆக்சிஸ் இருக்கணும். ஸோ IC ப்ளஸ் mx² m'(x²) போடணும். அப்போ IC வந்து என்ன சொல்லுங்க, 2/5 m'(r²) ப்ளஸ் m'(x²) அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ்ன்றது r² போட்டோம்னா இந்த m'(r²) காமனாக எடுத்துட்டிங்கன்னா m'(r²) காமனாக எடுத்துட்டோம்னா 2/5 ப்ளஸ் 1 வந்து 7/5 வருது. இது மைனஸில் வரும், ஏன்னா ரிமூவ் போர்ஷன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மைனஸில் வருது. சரிங்களா? இப்போ இந்த I இஸ் ஈக்குவல் டு m' வந்து m/8பா, m/8 இன்ட்டு r² இன்ட்டு 7/5. இந்த 5 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 40 வரும். ஸோ mr² இன்ட்டு 7/40 வருது. இப்போ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரிமூவ்டு போர்ஷன் டிவைட் பை ரெஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் வேணும்னா moment of inertia of the rest of the portion total sphere moment of inertia I dash வச்சுக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஐன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவை. ஐன்றது ரிமூவ்டு போர்ஷன். இது இப்போ I டேஷ்ன்றது டோட்டல் போர்ஷன். அப்படி போட்டோம்னா ரிமூவ்டு போர்ஷனுக்கு I வந்து 7mr²/40 போட்டுட்டு டிவைட் பை டோட்டலுக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலுக்கு வந்து I டேஷ் வந்து எவ்வளோ 2/5 mr², m இன்ட்டு r வந்து 2r கொடுத்ததுனால 4r² போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4r² மைனஸ் I வந்து எவ்வளோ 7mr²/40 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் mr² கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே என்ன இருக்குது, 7/40 இருக்குது. கீழே வந்து 40 LCM எடுக்கலாம். 40 LCM எடுத்தோம்னா இங்கே 2 × 4 8, 8 × 8 LCM எடுக்கும்போது 64 மைனஸ் 7 வருது. இந்த 40 கேன்சல். அப்போ 7/64 மைனஸ் 7 வந்து 57பா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7/57 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An electron moving with a speed of c/100 is injected into a magnetic field B of magnitude 9 × 10⁻⁴ Tesla perpendicular to its direction of motion. We wish to apply uniform electric field E together with the magnetic field so that the electron does not deflect from its path சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு E/Bன்னு வரணும். கரெக்டுங்களா? அப்போ E இஸ் ஈக்குவல் என்ன வரணும்னு சொல்லுங்கள், B இன்ட்டு ஸ்பீடு வரணும். அப்போ B வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 9 × 10⁻⁴. V எவ்வளோ, ஸ்பீட் ஆஃப் லைட் பை 100, ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ டிவைட் பை 100. கரெக்டுங்களா? சரி,
இந்த 100 10 power 2, இந்த 10 power 2 8 கேன்சல் பண்ணால் 6, 6 இந்த 10 power minus 4 கேன்சல் பண்ணால் 2ன்னு இருக்கும். அப்போ 9 into 3 வந்து எப்படி இருக்கும் 27, 27 into 10 power 2 வோல்ட் பெர் மீட்டர். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷன் எது வருது பாருங்க, 37க்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் அண்ட் வேல்யூ வந்து 27 into 10 power 2 வோல்ட் பெர் மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஏ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ E0 வந்து 60 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜெட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. சரிங்களா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து வெலாசிட்டி வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கணும். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது C is equal to E by Bன்னு நமக்கு தெரியும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to E by Cன்னு வரணும். அப்போ E வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 16 கொடுத்துருக்காங்க. அப்போ C வந்து 3 into 10 power 8 அப்படி போட்டோம்னா 60யும் 3யும் கேன்சல் பண்ண என்ன வருது, 20 into 10 power minus 8. அப்போ 2 into 10 power minus 7. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B0 வேல்யூ 2 into 10 power minus 7 வரணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, a body is weight 48 Newton on the surface of the earth. The gravitational force experienced by the body due to the earth at height equal to 1/3 the earthன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது எர்த் சர்ஃபேஸுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஆர்னு போட்டோம்னா r/3 ஹைட்டில் கேட்குறாங்க. அப்போ இது எவ்வளோ வரும், 4r/3. இப்போ கிராவிடேஷனல் இந்த வெயிட் இஸ் நதிங் பட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான்ப்பா. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் to r² தெரியும். அப்போ F1/F2 வந்து என்ன பண்ணலாம், r2/r1². r2 வந்து 4r/3 whole square divided by r². r² கேன்சல். இப்போ 4/3 whole square எவ்வளோ, 16/9. தட் இஸ் ஈக்குவல் டு F1/F2. F1 தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், வெயிட் வந்து 48 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 48 இந்த 16 கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ இந்த F2 அந்த பக்கம் போனால் 9 இந்த பக்கம் போனால் 9 into 3 27. ஸோ F2 ஈக்குவல் டு 27 நியூட்டன். ஸோ வெயிட் வந்து 27 நியூட்டன் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், an unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73 at Brewster's angle then கேட்டிருக்காங்க. Brewster's law வந்து mu equal to tan IPன்னு தெரியும். சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம IP equal to என்ன வருது, tan inverse of mu வந்து 1.732ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா இது √3. அப்போது √3 என்ன, tan √3 வந்து 60 டிகிரிப்பா. அப்போது 60 டிகிரி. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள், அதாவது போலரைசிங் ஆங்கிளில் வரும்போது ரிஃப்ளெக்டட் லைட் வந்து கம்ப்ளீட்டாக போலரைஸ்டாக இருக்கும். ரிஃப்ராக்டட் ரே தான் பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள், ரிஃப்ளெக்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 41 போனால் 41 கொஸ்டின் பாருங்கள். A constant voltage of 50 volt is maintained between the points A and B. The circuit shown in figure. The current through the branch C and D கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த 1 ohmம் 3 ohmம் பேரலில் இருக்குது. இது கூட்டினோம்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், 1 into 3 divided by 1 + 3 4 4/3 3/4 கிடைக்குது. செகண்ட் கேஸில் இந்த 2 ohmம் 4 ohmம் சீரிஸ் பேரலில் இருக்குது. அந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 4 divided by 6 போட்டிங்கன்னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது, 4/3 வருது. இப்போ இந்த 1 ohm 3 ohm இது போட்டிருக்கு இல்லையா, இந்த 1 ohm 3 ohm வந்து 3/4, இது வந்து 4/3. இது ரெண்டுமே இப்போ சீரீஸில் இருக்குது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது சொல்லுங்கள், 3/4 + 4/3. எல்சிஎம் வந்து 12 எடுத்தோம்னா 9 + 16 வந்து மேலே 25/12 வருது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 25/12. ஸோ கரண்ட் ஃப்ரம் தி பேட்டரி எவ்வளோ வருது பாருங்க. கரண்ட் ஃப்ரம் தி பேட்டரி பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ். பொட்டன்ஷியல் 50 divided by ரெசிஸ்டன்ஸ் 25/12ன்னு போட்டோம்னா 25 50 கேன்சல் 2 into 12 24ன்னு வருது. ஸோ 24 ஆம்பியர் கரண்ட் வந்து இங்கே வருது. இப்போ இங்கே இந்த 1 ohm 3 ohm இருக்கு இல்லையா, இது 1:3 ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பேரலில் பொட்டன்ஷியல் வந்து சேம் 1 ohmலேயும் 3 ohmலேயும். அப்போ பொட்டன்ஷியல் சேம் எடுத்திங்கன்னா 1 ohmல எவ்வளோ வரணும், 3 times ஆஃப் கரண்ட், அதாவது 1:3னால பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னால I into R equal to constant. ஸோ I is inversely proportional to R. அப்போ 1 ohmல 3 times, 3 ohmல ஒரு டைம் வரணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி கூட எழுதிக்கலாம். 1 ohmல வந்து நமக்கு சப்போஸ் வந்து ஒரு I' கரண்ட் போகுதுன்னு வச்சோம்னா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
3 ஓமில் 24 மைனஸ் ஐ டேஷ் இன்ட்டு 3ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 3 என்ன வருது சொல்லுங்கப்பா. 24 இன்ட்டு 3 வந்து 72ன்னு வச்சுக்கிட்டோம்னா மைனஸ் 3 ஐ டேஷ்னு வரும். இந்த 3 ஐ டேஷ் இந்த பக்கம் போனால் 4 ஐ டேஷ் ஈக்குவல் டு 72. அப்போ ஐ டேஷ் ஈக்குவல் என்ன வரும் 18. அப்படின்னா 1 ஓமில் வந்து 18 ஆம்பியர் கரண்ட் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 ஓம் 4 ஓம் பேரலில் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 ஓமில் வந்து சும்மா வந்து ஒரு I2 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். 2 ஓமில் I2 கரண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா 8 into 2 equal to 4 ஓமில் என்ன வரும் 24 மைனஸ் I2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துட்டிங்கன்னா இது 4 ஓம் 4 ஓம் இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 வருது. அப்போ I2 equal to 24 into 2 48 48 minus 2I2. இந்த I2 இந்த பக்கம் சொன்னால் 3I2 3I2 is equal to 48. அப்போ I2 equal to 16 வருதுப்பா. அப்போ வந்து 2 ஓமில் 16 வருது. அப்போ பாருங்கள் ஜங்ஷன் சி வந்து ஜங்ஷன் சியில் 18 ஆம்பியர் அப்ரோச் ஆகுது, 16 ஆம்பியர் தான் லீவ் ஆகுது. அப்போ சி டு டியில் 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகணும். பை கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துட்டோம்னா அப்போ 2 ஆம்பியர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி பிளேட்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஆர் செப்பரேட்டட் பை டி. 2 slabs of different dielectric constants K1 and K2 with thickness 3/8 d by 2 respectively are inserted in the capacitor. Due to this, the capacitor becomes 2 times larger than there is nothing between the plates. When there is nothing between plates. இப்போ தான் இது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா இது கெப்பாசிட்டன்ஸ் C is equal to epsilon naught A by Dன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்லாப் போடுறாங்க, இது K1 ஸ்லாப் போடுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 3/D 8. இன்னொரு இதில் என்ன போடுறாங்க D/2 திக்னஸுக்கு K2 போடுறாங்க. இன்னும் மிச்சம் வந்து எம்டி இருக்குது. எம்டி எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் டியில் இருந்து 3D/8ம் D/2ம் கழிச்சிங்கன்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிடைக்கும். அது இந்த எக்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு டி காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 1 மைனஸ் இங்கே 8 எல்சியம் எடுத்திங்கன்னா அப்போ என்ன வரும் -3 + 4 இது 7 1 மைனஸ் 7/8 1/8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/8D அப்படின்னு வருது. அப்போ இந்த K1 போட்டது C1 கெப்பாசிட்டர், K2 போட்டது C2 கெப்பாசிட்டர், ரிமைனிங் இருக்குது C3 வச்சுக்கிட்டிங்கன்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க 1/2C 2 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/C1. அப்போது C1க்கு வந்து என்ன பண்ணணும் ஃபார்முலா K1 epsilon naught A by D போடணும். D வந்து 3/8ன்னு போட்டிங்கன்னா epsilon naught A by D வந்து Cன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/C K2 வந்து K2 போட்டு epsilon naught A by D/2 1/2 வந்து இங்கே வந்துடும். இங்கே epsilon naught A by D வந்து C வந்துடுது. ப்ளஸ் C3 வந்து 1/C3க்கு வந்து D வந்து 1/8. அப்போ 1/8 இன்ட்டு epsilon naught A by D வந்து Cன்னு போட்டால் C கேன்சல் ஆயிரும். இப்போ இது 1/2 இஸ் ஈக்குவல் டு இந்த 8 மேலே போயிடும் 8/K1 3. அப்போ 3K1 அப்படின்னு போட்டு ப்ளஸ் இந்த 2 மேலே போயிடும். அப்படி போச்சுன்னா 2 divided by என்ன இருக்கும் பாருங்க K2 இஸ் ஈக்குவல் டு இந்த 1.25 5/4 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு 4/5 K1 போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து K2 பிளேஸில் 4/5 K1 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் இந்த 8 மேலே போயிடும். அப்போ 8 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், இந்த 5 வந்து மேலே போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2. அப்போ என்ன வருது 1/2 இஸ் ஈக்குவல் டு 8/3K1 ப்ளஸ் 5/2K1 ப்ளஸ் 8ன்னு வருதுப்பா. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா K1 இஸ் ஈக்குவல் டு 2.66 அப்படின்னு வரும்ப்பா. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2.66 வந்து கரெக்ட் ஆன்சர். சாரி, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த இங்கே C போடும்போது epsilon naught A by D போடும்போது D மேலே வந்திருக்கும். அப்போ இந்த 3/8 மேலே வரும். அதே மாதிரி இங்கே 1/2 மேலே வரும். 1/2 மேலே வந்திருக்கும். இங்கே 1/8 மேலே வந்திருக்கும். அப்போ இங்கே வந்து தப்பாக இருக்கும். இங்கே வந்து என்ன வந்திருக்கும் 3/8ன்னு வந்திருக்கும். இங்கே மேலே வந்து இங்கே 1/2ன்னு வந்திருக்கும். இந்த 4/5 அப்படியே இருக்கும். இங்கே 1/8 இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணணும். 1/2 இஸ் ஈக்குவல் டு 3/8 K1 ப்ளஸ் இங்கே 2 × 4 8. ஸோ 5/8 K1 ப்ளஸ் 1/8. இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 2.66 வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் தி டயாமீட்டர் ஆஃப் ஏ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீயிங் மெஷர்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஏ வெர்னியர் கேலிப்பர்
Suppose it's 10 vernier scale division or equal its 9 main scale division. அப்போ வந்து நமக்கு least counting என்ன formula 1 MSD minus 1 VSD. அப்போ 9 MSD equal to 10 VSD சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ 1 VSD equal to 9 by 10 MSD வருது. அப்போ வந்து 1 MSD minus 1 VSD வந்து 9 by 10 MSD போட்டிங்கன்னா 1 by 10 MSD வருது. MSD வந்து 0.1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் அப்படி கிடைக்குது. இப்போ if the main scale reading of the diameter 5 cm, the number of coincident division வந்து 8 சொல்லியிருக்காங்க. அடுத்து வெர்னியர் ஸ்கேல் இஸ் அட் x equal to 0.1 சென்டிமீட்டர் அவையில் வெர்னியர் ஸ்கேல் பேர் கோயின்சைட் ஆயிருக்குன்றாங்க. அப்போ வந்து நமக்கு டயாமீட்டருக்கு வந்து என்ன பண்ணணும், மெயின் ஸ்கேல் ரீடிங் மைனஸ் அந்த ஜீரோ கரெக்ஷனை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடென்ட் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு அங்கே வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிட் ஆகிறது ரைட் சைடு ஆஃப் தி ஜீரோவில் கோயின்சிட் ஆகுது. அப்போ ஜீரோ கரெக்ஷன் மைனஸ் வரும். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் 5 போட்டு மைனஸ் 0.1 போட்டு ப்ளஸ் இங்கே வெர்னியர் கோயின்சிடென்ட் வந்து 8 இன்ட்டு 0.01. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 4.98 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சரில் கிடைக்கும்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A 2 ampere current is flowing through two different small circular copper coils having radii ratio 1:2. The ratio of their respective magnetic moments. Magnetic moments formula current into area pi r square. இப்போ current same, pi same. அப்படின்னா m1 by m2 equal to r1 by r2 whole square போட்டுக்கணும். r1 by r2 ratio 1:2 கொடுத்துருக்காங்க. அப்போ whole square போட்டிங்கன்னா 1:4. So 1:4 is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider a water tank shown in the figure. It has one wall at x equal to L and can be taken to be very wide as the z direction. When filled with liquid of surface tension S and density rho, the liquid surface makes an angle theta naught அப்படின்னு சொல்லியிருக்காங்க. X equal to L. The height of the surface then equal to அப்படி y of x ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம ஒரு சர்டைன் ரீஜன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரீஜன் எடுத்திங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கே வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இங்கே ஹாரிசான்டல் காம்பனண்ட்டு இது வெர்டிக்கல் காம்பனண்ட் இப்படி ரிசால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஹாரிசான்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் fy dash, ஹாரிசான்டல் காம்பனண்ட் இப்படி fx போட்டோம்னா ஹாரிசான்டல் காம்பனண்ட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆங்கிள் தீட்டா எடுத்திங்கன்னா இங்கே ஆங்கிள் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா தீட்டா ப்ளஸ் டி தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ fy dash என்ன வரும்னு சொல்லுங்கள், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் டி தீட்டான்னு வந்துட்டு இன்ட்டு அந்த ஜெட் டைரக்ஷனில் இருக்கிற லென்த்து. அதே மாதிரி இங்கே ஒய் டைரக்ஷனில் என்ன வரும்னு சொல்லுங்கள், ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டிஸ்டன்ஸ் எக்ஸ் லென்த் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நெட் ஃபோர்ஸ் இன் அப்போர்ட் டைரக்ஷன், நெட் ஃபோர்ஸ் இன் அப்போர்ட் டைரக்ஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் இன் அப்போர்ட் டைரக்ஷன் என்ன வரும் சொல்லுங்கள், இந்த சைன் தீட்டா ஸ்மால்னால எஸ் இன்ட்டு தீட்டா ப்ளஸ் டி தீட்டா இன்ட்டு ஜெட்னு போட்டுக்கிட்டு மைனஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப்ஐ வந்து சைன் தீட்டா ஜெட். அப்போது சைன் தீட்டா வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டு ஜெட்னு வச்சுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி இந்த ரீஜனுடைய மாஸ். அப்போ இதுக்கு வந்து லென்த் ஒய்ன்னு வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ மாஸ் என்ன வரும் டிஎம் வரும். மாஸ்க்கு வந்து டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் டிவி. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா டிஎக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட் இன்ட்டு ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஜெட்டு காமனாக கேன்சல் ஆகிரும். இந்த தீட்டா தீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா எஸ் இன்ட்டு டி தீட்டா 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 கேன்சல் ஆகிடும். எஸ் இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு ரோ டிஎக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படி வருது, ஒரு ஜி ஒன்று இருக்கும். அப்போது டி தீட்டா பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, ரோ ஒய். ஒய் வேணும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ரோ ஒய் ஜி பை எஸ்ன்னு வந்துடுது. அடுத்து வந்து இங்கே டி தீட்டா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தால் இந்த ஒய் டைரக்ஷனில் டிஒய் பை டிஒய் வரும், எக்ஸ் டைரக்ஷன் டிஎக்ஸ் இதான் தீட்டா இருக்கா. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்கப்பா, டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வருது. இப்போ டேன் தீட்டா டிஃப்ரென்ஸ் எப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா பை டிஎக்ஸ்ன்னு போட்டோம்னா இங்கே என்ன வரும் டிஎக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. கருதுங்களா? ஓகே. இப்போ இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ரோ ஜி ஒய் இன்ட்டு எஸ்ன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாம் என்ன சொல்லுங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ரோ ஜி ஒய் பை எஸ்ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா?
ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ தீட்டா ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தீட்டா டென்ஸ் டு 0. அப்போது தீட்டா டென்ஸ் டு 0னா காஸ்ட் 1. ஸோ சீக்கன் தீட்டா 1. அப்போ இது 1 வந்துடும். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன வருது சொல்லுங்கப்பா? நமக்கு ரோ ஜி ஒய் பை எஸ்ன்னு வருது. அப்போ ரோ ஜி ஒய் பை எஸ் இருக்கிற ஆப்ஷன் எது பாருங்க? 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.